சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த ஒரு நாள்ல நாம் ஒரு குடும்பமாய் இந்த ஆப் மூலியமாய் கூடி தேவனுடைய வசனங்களை நாம் தியானம் செய்ய தேவன் தந்த இந்த நேரத்துக்காக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாடத்துக்கு நம்ம போகலாங்க. நம்ம வழக்கமா படிக்கிற ஜக்காரியா புஸ்தகத்துலது அப்படின்னா தொடர்ச்சியா படிக்கிற அந்த ஒரு பாடம் இருக்காது. ஏன்னா நமக்கு மெமோரியல் கிட்ட இருக்கிறதுனால அந்த மெமோரியலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற பாடங்கள் நமக்கு இதுக்கப்புறம் எடுக்கப்படும். ஆனாலும் இன்னைக்கு படிக்க போற பாடம் கூட ஜக்காரியால இருந்து தான் படிக்க போறோம். ஆனா அந்த தொடர்ச்சியா வர பாடங்கள் நம்ம படிக்கிறது இல்லை. அந்த கண்டினியூட்டியா நம்ம வந்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிச்சிருந்தோம் வருங்க. அந்த தொடர்ச்சி நம்ம படிக்க போறது இல்லை. மெமோரியலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயத்த இதே ஜக்காரியா புக்ல இருந்து நம்ம இன்னைக்கு படிக்கலாம். அப்படின்னா இன்றைய பாடத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஜக்காரியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜக்காரியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரதர், என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? சிஸ்டர் கேக்குது சிஸ்டர், கேக்குது. ஓகே. சகரியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும். சாரி 13:7. ஓகே. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். ஓகே, அப்ப நம்ம இந்த ஜக்காரியா இந்த 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம படிக்கும் போது அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த வசனம் கான்டெஸ்ட்ல படிக்கும்போது, ஒரு கான்டெஸ்ட்ல படிக்கும்போது இந்த ஒரு வசனம் வந்து கான்டெஸ்ட்குள்ள ஒத்து போகுதா இல்லைன்னா இந்த வசனம் கான்டெஸ்ட்குள்ள ஒத்து போகாம தனித்துவமா பேசுதா? ஏன்னா எப்பயுமே நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னாக்கா, ஒரு வசனம் படிக்கும் போது அந்த வசனம் எந்த கான்டெஸ்ட்ல பேசப்பட்டிருக்குதுன்றது எப்பயுமே நம்ம படிக்கிறது உண்டு. அப்ப அந்த மாதிரி இந்த வசனம் இப்ப நம்ம படிக்கும் போது இது ஒரு கான்டெஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற வசனமா? அப்ப நம்ம இத பத்தி நம்ம யோசிக்கும் போது நீங்க இந்த கான்டெஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஜஸ்ட் படிங்களேன். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2 வார்த்தை 2 லைன் படிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாருங்க, அப்பனா இந்த ஜக்காரியா 13ஆம் அதிகாரம் இது எந்த காலத்தை குறித்து பேசுது? இது எந்த காலத்தை பத்தி பேசுது? இந்த வசனங்கள் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, தாவீதுடைய வம்சத்தாருக்கும் எருசலேமில் இருக்கிற குடிகளுக்கும் தேவன் அவனுடைய பாவத்தை கழுவும்படிக்கு ஒரு ஊற்று திறக்கப்படுமா. அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை எந்த காலகட்டத்துக்கு பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை மறுபடியும் கூட்டி சேர்க்கிற காலகட்டத்துக்கு இந்த ஒரு தீர்க்கதரிசனம் பேசுது. நான் சொல்றேன், தேவன் இஸ்ரேலை கூட்டி சேர்க்கிற காலம், முன்னாடி கூட்டி சேர்க்கிற காலம் நம்ம ஆல்ரெடி ஜக்காரியால படிக்கும் போது ஜக்காரியா தீர்க்கதரிசனம் எழுதுற காலம் எந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பாபிலோன்ல இருந்து கூட்டி சேர்த்த ஒரு காலத்துலதான் ஜக்காரியா எழுதுறாரு. அப்ப ஜக்காரியா எழுதும் போது ஜக்காரியா எந்த காலத்தை குறித்து எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டி சேர்க்குவாரு. அந்த கூட்டி சேர்க்கிற காலத்துல தேவன் எருசலேமுக்கும் அதே போல தாவீதுடைய வீட்டாருக்கும் ஒரு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஃபவுண்டனை ஓபன் பண்ணி விடுவாருங்களாம். அப்பனா இது வரப்போற ஒரு காலத்தை பத்தி ஜக்காரியா தீர்க்கதரிசனம் எழுதுறாரு. அந்த தீர்க்கதரிசனம் எழுதும் போது அது கூட அவர் என்ன எழுதின்னு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல எந்த ஒரு பொய் தீர்க்கதரிசிகள் இருக்க மாட்டாங்களா. ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி பொய் சொல்லிட்டாரு இல்லைன்னா பொய் தீர்க்கதரிசனம் உரைத்துட்டாரு அப்படின்னாக்கா,
அவருடைய அப்பா அம்மா அவங்க வீட்டாரு, அவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சிடுவாங்களாம். அடிச்சு அவரை காயப்படுத்திடுவாங்க. அப்பனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 13:1 ஆரம்பிச்சு 6ஆம் வசனம் மட்டும் அது என்ன பேசுது அப்படின்னாக்கா, இஸ்ரேலை கூட்டி சேர்க்கிற காலத்துல இஸ்ரேலுக்கு தேவன் ஒரு ஊற்றை திறக்குவாரு. அந்த ஊற்றுல ஜனங்கள் கழுவப்படுவாங்க. அந்த கழுவப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள எந்த ஒரு பொய் தீர்க்கதரிசியும் பொய் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டான். ஒருவேளை அவன் சொன்னானா கூட அவங்க வீட்டார் அவனை அடிச்சிடுவாங்க, அடிச்சு அவனை காயப்படுத்திடுவாங்க. அந்த காயப்படுத்திருக்கிற தீர்க்கதரிசி என்ன ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டான். அவனவே அவன் நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அவன் சொல்லிக்க மாட்டான். அதுதான் அங்க எழுதப்பட்டிருக்குது. சோ இன்னொரு வசனம் படிச்சா உங்களுக்கு புரியும் பாருங்க. 4:5 அதுலயே ஜக்கரியா 13ஆம் அதிகாரம் 4:5. ஓகே சார். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர்போர்வையை பொறுத்து கொள்ளாமல், நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், என் சிறுவயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். பாருங்க என்ன சொல்லுவாருங்கனாக்கா, அந்த காலத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தை குறித்து அவங்க வெட்கப்படுவாங்களாம். அவங்க சொல்ற தரிசனத்தை குறித்து அவங்க வெட்கப்படுவாங்களா. அது மாத்திரம் இல்ல, அந்த காலத்துல யாரும் யாரையுமே ஏமாத்தாதபடிக்கு அந்த ஒரு தீர்க்கதரிசியுடைய வஸ்திரத்தை அவங்க போட்டுக்கிறது இல்லைங்களா. அப்புறம் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னாக்கா அந்த தீர்க்கதரிசிக்கு உண்டான வஸ்திரங்கள் இருக்குது. அது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எலியா அவர் ஒரு வஸ்திரம் போட்டுன்னு இருப்பாரு. அந்த வஸ்திரத்தை நம்ம பாக்குறோம், அவர் எலிஷா கொடுத்துட்டு போறாரு. அப்பனா தீர்க்கதரிசிக்கே உண்டான வஸ்திரங்கள் இருக்குது. ஆனா தேவன் இஸ்ரேலை கூட்டி சேர்க்கிற காலத்துல, இஸ்ரேலுடைய பாவத்தை மன்னிக்கிற காலத்துல, இஸ்ரேலே தன் சொந்த ஜனமாய் மாத்துற அந்த காலத்துல எந்த தீர்க்கதரிசியும் பொய்யான தீர்க்கதரிசி சொல்ல மாட்டாரு. இல்ல எந்த மனுஷனும் ஒரு தீர்க்கதரிசியுடைய அந்த ஒரு உடைய போடுறதுக்கு அவன் பயப்படுவான். ஒருவேளை அவன் போட்டு ஏதாவது தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தாக்கா, அவன் ஒருவேளை ஏமாத்தி சொல்லிட்டு இருந்தாக்கா, நம்ம அடி பார்த்தோம், அவனுடைய வீட்டார் அவனை அடிக்குவாங்க. அவனுடைய வீட்டார் அவனை அடிக்கும் போது ஜனங்க கேட்பாங்களா, என்னப்பா காயம் அப்படின்னு கேட்பாங்களா. அப்ப அவன் சொல்லுவாங்களா, இது எனக்கு அடிபட்டுச்சு, இந்த காயம் எனக்கு அடிபட்டுச்சு, அப்ப நீ ஒரு தீர்க்கதரிசியாப்பா அப்படின்னு கேட்பாங்களா. இல்ல இல்ல, நான் தீர்க்கதரிசி இல்ல, நானு சின்ன வயசுல இருந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆளு அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு அந்த காலத்துல பயந்து அவன் பேசுவாங்களாம். எனக்கா தேவன் அந்த காலத்துல எந்த ஒரு பொய் தீர்க்கதரிசியும் அங்க அனுமதிக்கிறது இல்ல. இதுதான் கான்டெஸ்ட் ஆயிடுச்சுங்களா. அப்ப இந்த கான்டெஸ்ட்ல நீங்க 1-6 மட்டும் பேசப்பட்டிருக்கிறது ஒரு பொய் தீர்க்கதரிசி பத்தி. அப்போ 7ஆம் வசனம் என்ன? அப்போ 7ஆம் வசனம் அதோடைய கான்டெஸ்டுக்குள்ளவே வருது இல்ல. அப்புறம் ஒரு பொய் தீர்க்கதரிசி பத்தி பேசும்போது 1-6 ஒரு பொய் தீர்க்கதரிசி பத்தி பேசிட்டு இருக்குது. 7 அந்த கான்டெஸ்ட்ல கண்டினியூ ஆவறதல்ல, அது தனித்துவமாய் பேசப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 7ஆம் வசனம் அது தனியா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது. அப்ப அதுதான் என்னங்களா இந்த 7ஆம் வசனம். அடுத்தது பாருங்க, இந்த ஒரு ப்ராஃபசி என்ன மாதிரி ஒரு ப்ராஃபசி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வேதத்துல நிறைய வசனங்கள் தேவன் எப்படி எழுதியிருக்கிறாரு, எப்படி ஒரு வார்த்தைகள் எப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல இருக்கிற ஜனம், அந்த காலத்துல என்ன நிலவரம், என்ன சந்தர்ப்பம், என்ன சூழ்நிலை, இதெல்லாமே தேவன் பார்த்துட்டு அந்த ஜனத்தாருக்கு தேவன் ஏதோ ஒரு தீர்க்கதரிசிகள் மூலியமாய் சில வார்த்தைகளை பேசுவார். அப்போ தேவன் பேசுற அந்த வார்த்தைகள் அது எந்த காலத்துக்கு, இல்ல அந்த வசனங்கள் யாருக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்துட்டு அந்த ஜனத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் தான் தேவன் சொல்ற அந்த காலத்துல சொல்லி இருக்கிற வசனங்கள். பழைய ஏற்பாடுல நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அந்த ஃபுல்லா படிக்கிற வசனத்தை நீங்க படிக்கும் போது அது அந்த காலத்தை குறித்து பேசுற மாதிரியே இருக்கும்.
அப்போ அதுக்குள்ள ப்ராஃபஸி இருக்குதா அப்படின்னா, ஆமா அதுக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. எப்படி அதுல நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதுல ப்ராஃபஸி இருக்குது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பாருங்க தேவன் ஒரு காரியத்தை அங்க சொல்லி இருக்கும்போது, அங்க சொல்லி இருக்கிற காரியம் 100க்கு 100 அந்த வசனத்தின் பிரகாரம் அங்க நிறைவேறல அப்படின்னாக்கா, அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஏன் நிறைவேறல? அப்ப ஏன் நிறைவேறல அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் இதே மாதிரி ஒரு நிலைமை, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் வரப்போற காலத்துல கூட வரும். அப்ப வரப்போற காலத்துல இதே வசனங்கள் அந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த காலத்துல என்ன நிறைவேற போகுதோ அந்த நிறைவேற விஷயங்களை தேவன் இங்க இந்த ஜனத்துக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப நான் இந்த ஜனத்துக்கு சொல்ற அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஞானமும் இருக்கும், அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி போதனையும் இருக்கும், அந்த காலத்துல அவங்க எப்படி சீர்படணும்னு சொல்ற விஷயங்களும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கும். ஆனா அந்த வார்த்தைக்குள்ள சில வார்த்தைகள் நிறைவேறாம இருக்கும். ஏன் நிறைவேறாம இருக்குதுனாக்கா, அந்த வார்த்தைகள் வரப்போற காலத்துல தேவன் நிறைவேற்றுறதுனால அதுதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா அந்த காலத்துல நிறைவேறாது, வரப்போற காலத்துல அது நிறைவேறும். அது ஒரு ப்ராஃபஸி. அப்படிதான் என்ன பண்ணணும், தேவனுடைய வாசனங்கள் நம்ம படிக்கும் போதே அங்க என்ன நிறைவேறிச்சு, ஏன் நிறைவேறல, அப்ப நிறைவேறலன்னு சொல்றது என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காலத்துல இது நிறைவேறும். அப்படி நம்ம படிச்சாதான் என்ன புரியும் அப்படின்னாக்கா, அந்த காலத்தை தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு, அதே போல அங்க சொல்ல விரும்புனது எவ்வளவு நிறைவேறி இருக்குது, ஏன் அங்க நிறைவேறல, அப்ப நிறைவேறாம இருக்கிறது எந்த காலத்துல அது நிறைவேறும்னு சொல்றது நம்ம கரெக்டா யோசிச்சு வசனத்துடைய ஆதாரத்துல நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகுனாக்கா, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் கரெக்டா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ சில சில தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அது அந்த காலத்துக்கும் பொருந்தும். அப்புறம் எந்த காலத்துல எழுதப்பட்டிருக்குதோ அந்த வசனங்கள் அந்த காலத்துக்கும் பொருந்தும். அந்த வசனங்கள் இன்னொரு காலத்துக்கும் பொருந்தும். அதே வசனங்கள் இன்னொரு காலத்துக்கும் பொருந்தும். அப்பனா ஒரு டைமென்ஷன் இல்ல, அதுக்கு மல்டி டைமென்ஷன்ஸ் இருக்கும். தேவனுடைய ப்ராஃபஸிக்கு மல்டி டைமென்ஷன். ஒண்ணு அந்த காலத்துக்கு அது பொருந்தும், அடுத்தது அது இன்னொரு காலத்துக்கு பொருந்தும், அடுத்தது அது இன்னொரு காலத்துக்கும் பொருந்தும். அந்த மாதிரிதான் தேவனுடைய நிறைய ப்ராஃபஸிங்கோ மல்டி டைமென்ஷன் ப்ராஃபஸிங்கோ, ஒண்ணுக்குன்னா அதிகமான காலத்துக்கு அது பேசும். ஆனா இந்த சக்காரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மட்டும் என்ன மாதிரி ஒரு ப்ராஃபஸி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது மல்டி டைமென்ஷன் இருக்கிற ஒரு ப்ராஃபஸி அல்ல. அப்பனா இந்த ஒரு ப்ராஃபஸி இது ஒரே ஒரு காலத்துல நிறைவேற விஷயமா இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு காலத்துல இது நிறைவேறும். ஒரு காலம் மாத்திரமல்ல, இது ஒரே ஒரு நபருக்குள்ளதான் இது நிறைவேறும். புரியுதா நான் சொல்றது என்னன்னு சொல்லி? பாருங்க, தேவனுடைய மத்த ப்ராஃபஸிங் எல்லாமே மல்டி டைமென்ஷன். ஒரு காலத்துல பேசப்பட்டிருந்தா அந்த காலத்துக்கு பொருந்தும், வரப்போற காலத்துக்கு பொருந்தும், வரப்போற காலத்துக்கும் பொருந்தும். அந்த மாதிரி நிறைய ப்ராஃபஸிங் இருக்குது. ஆனா சில தீர்க்க தரிசனங்கள் மட்டும் என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ப்ராஃபஸி ஜஸ்ட் ஒரே ஒரு காலத்துக்கு தான் பொருந்தும். அது மாத்திரமல்ல, இந்த சக்காரியா 13:7 அது ஜஸ்ட் ஒரே ஒரு நபருக்கு தான் பொருந்தும். சிங்கிள் பர்சனுக்கு, சிங்கிள் டைம் சிங்கிள் பர்சன், அவ்வளவுதான் பொருந்தும். மத்த யாருக்கும் என்ன இருந்தது பொருந்துறது இல்ல. அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. அந்த மாதிரி இருக்குதா? இப்போ இப்படி இப்படி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இப்போ அப்பனா மல்டி டைமென்ஷன்ஸ் இருக்குதா, தேவனுடைய வசனத்துக்குள்ள மல்டி டைமென்ஷன்ஸான ப்ராஃபஸிங் இருக்குதா அப்படின்னாக்கா, நம்ம சக்காரியால படிக்கும் போதே நம்ம பார்த்துட்டோம் எவ்வளவு மல்டி டைமென்ஷன் அதுல இருக்குது. பாருங்க, நம்ம இப்போ படிச்ச 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது நம்ம பார்த்துட்டோம், தேவன் என்னங்களா நார்த்ல இருந்து வாபஸ் கொண்டு வருவாரு அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப நார்த்னு சொல்லும்போது நம்ம நல்லா பார்த்துட்டோம் பாபிலோனு. அது கூட தேவன் பேசிட்டாரு, பூமியில இருக்கிற 4 திசையில இருந்து தேவன் கொண்டு வருவாரு. அப்போ அது அது பாபிலோன்ல இருந்து வந்த காலத்தை பத்தி பேசல, அது இன்னொரு காலத்தை பத்தி பேசுது. அப்புறம் பாருங்க, ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு டைமென்ஷன் பாபிலோன்ல இருந்து கொண்டு வரதை பத்தி பேசிச்சு, இன்னொரு டைமென்ஷன் அந்த இசைஜனத்தை கடைசி காலத்துல கொண்டு வரதை பத்தி அது பேசுது. ஒரு வசனத்துக்குள்ள 2 காலத்துக்கு உண்டான உண்மைகள் பேசப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 13:7 அப்படின்னு சொல்றது இது மல்டி டைமென்ஷன் அல்ல. இது ஜஸ்ட் ஒரு காலம் ஒரு நபர் தான். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி ஒன் பர்சன் அண்ட் ஒன்லி ஒன் டைம். ஒரே ஒரு காலத்துக்கு தான் அது அப்ளை ஆகும். அப்ப இந்த மாதிரி ப்ராஃபஸி கூட தேவன் சொல்லியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆமா இந்த மாதிரி ப்ராஃபஸி கூட தேவன் சொல்லியிருக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 70 வாரம் மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா சங்காரிக்கப்படுவார். இது என்னங்களா, இது மல்டி டைமென்ஷனலா? ஒரு காலம் தவிர்த்து மத்த காலத்துல இது நிறைவேற விஷயமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இது ஜஸ்ட் ஒரு காலம் ஒரு நபர்.
அந்த காலம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு ப்ராஃபஸி இன்னொரு காலத்துல நிறைவேறது இல்ல. புரியுதுங்களா? பாருங்க, நம்ம எப்படி எப்படி ஆயிடணும்னா, காலம் போக போக வேதமானவர்கள் சொல்றவங்க நம்ம எப்படி ஆயிடணும் அப்படின்னாக்கா, தேவனுடைய சிந்தை என்ன, தேவன் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிற எண்ணம் என்ன, நோக்கம் என்ன, அதை நாம் புரியத்தக்க ஜனமா மாறினே போனோம். ஏன்னா எவ்வளவு நாம் ஞானத்துக்குள்ள வளர்றோமோ அந்த ஞானத்துக்குண்டான வளர்ச்சி தான் நமக்கு கிரியைக்குள்ள கொண்டு போகும். நம்ம எப்பயுமே இப்படி நினைக்க கூடாது. என்ன நினைக்க கூடாதுன்னா, ஞானம் இருந்தா பத்தாது, கிரியை வேணும். ஏங்க கிரியை வரணும் அப்படின்னாக்கா ஞானம் இல்லாமல் கிரியை எப்படி வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் ஞானம் என்னன்னு கத்துக்கணும். அப்ப ஞானம் சொல்லும் போது இன்னும் என்ன நம்ம இன்னும் ஒரு கிளாரிட்டி என்ன நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, நாலேஜ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கேரக்டர் பேஸ் பண்ணுவாங்க. கேரக்டர் அப்படின்னா கேரக்டர் மெசேஜா இருக்கணும், கேரக்டர் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏங்க நம்முடைய கேரக்டர் சப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் டாக்டரின் தானே. பாருங்க, கேரக்டர் யார் பேசுறது இல்ல, நல்லது யார் சொல்லி கொடுக்கறது இல்ல சொல்லுங்க பாக்கலாம். எல்லா மதமும் நல்லது சொல்லி கொடுக்குது. இந்து சொல்லி கொடுக்குது, முஸ்லீம் சொல்லி கொடுக்குது, புத்திசம் சொல்லி கொடுக்குது, ஜெயினிசம் சொல்லி கொடுக்குது, நல்லது சொல்லி தராங்க, எல்லாம் நல்லது சொல்லி தராங்க. ஆனா டாக்டரின் சொல்றாங்களா, போதனை கொடுக்குறாங்களா? போதனையில பாருங்க. அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மையான போதனை என்னன்னு எந்த மதமும் சொல்றது இல்ல. ஆனா ஒரு மனிதன் எப்படி வாழணும்ன்றது எல்லா மதமும் சொல்லுது. அப்ப நம்மளும் அந்த மதங்கள் போல மனிதன் எப்படி வாழணும்னு சொல்ற அது மேல நம்ம நிறைய போக்கஸ் காமிக்கிறதுக்குன்னா, நம்முடைய போதனை என்ன, நம்முடைய டாக்டரின் என்ன, அந்த டாக்டரினை பேஸ் பண்ணி தான் அதுக்குள்ள இருக்கிற போதனை நமக்கு வரும். அந்த போதனையை சார்ந்துதான் நமக்குள்ள இருக்கிற கேரக்டர் மெசேஜ் வரணும். புரியுதுல? நம்ம நிறைய பேர் டாக்டரின்ஸை இக்னோர் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னாக்கா பயம் இல்ல. டாக்டரின் தான் நம்முடைய ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் மேலதான் நம் குணத்துக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிற கேரக்டர் நம்ம கத்துக்கணும். அப்படின்னாக்கா டாக்டரினுடைய ஃபவுண்டேஷன் இல்லாம நம்ம கேரக்டர் கத்துக்கவும் முடியாது. அதுல எப்பயுமே கேரக்டர் மெசேஜ் எடுத்து எதிர்பார்க்க கூடாது. இட் ஹஸ் டு பி டாக்டரினல் மெசேஜ். நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய அஸ்திவாரம் என்ன, அது தெரிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களா நாம் இருக்கணும். ஃபவுண்டேஷனை மிஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன்ல தெரியாம ஃபவுண்டேஷன்ல ஒரு அறகுறை ஞானம் இருந்துட்டாக்கா நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கேரக்டர் வளர்ச்சிக்குள்ள வளரவே முடியாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நமக்கு சரியான ஒரு ஃபவுண்டேஷன் டாக்டரின், ஃபண்டமெண்டல் டாக்டரின் என்ன நம்ம நம்பணும், என்ன நம்ம நம்புறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு, அந்த ஒரு ஃபவுண்டேஷன் டாக்டரின் நமக்கு கரெக்டா புரியாம கேரக்டர்ன்ற ஒரு டெவலப்மெண்ட் என்ன வருதுல, கேரக்டர்ன்ற ஒரு சப்ஜெக்ட் நமக்கு புரியாது. கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது ஒண்ணு வரவே வராது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா டாக்டரின் ஆஃப் காட். அப்ப நான் தேவன் என்ன பண்ணிருக்காங்களா, அவருடைய வார்த்தைக்குள்ள இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. தேவனுடைய ப்ராஃபஸிக்குள்ள நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு வேதமானவன் படிக்கும் போது தேவனுடைய வசனத்தில் இருக்கிற இந்த மல்டி டைமென்ஷன்ஸான இருக்கிற வசனங்களை எது எப்படி பேசப்பட்டிருக்குது, எந்த காலத்துக்கு பேசப்பட்டிருக்குது, ஏன் அது பேசப்பட்டிருக்குதுன்னு அப்படி எல்லாம் நாம் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னாக்கா, தேவன் நிறைய விஷயங்களை மல்டி டைமென்ஷனா பேசியிருக்கிறாரு. ஆனா சில விஷயங்களை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி பேசியிருக்கிறாரு. அப்ப இந்த சக்காரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது, அது வெறும் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நபர். அந்த குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட நபருக்கு அது நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இல்ல. அது இன்னொருத்துக்கு நீங்க யாருக்குமே அதை அப்ளை பண்ண முடியாது. அது ஒரே ஒருத்தருக்கு தான் அப்ளை பண்ணவே முடியும். ஆச்சுங்களா? இதுதான் சக்காரியா 13:7 உடைய அவுட்லைன். இப்ப நம்ம வசனத்துக்கு போலாமா? இப்போ வசனம் படிக்க ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இந்த கிளாரிட்டி இருக்கணும் எப்பயுமே உங்களுக்கு. இந்த கிளாரிட்டிக்குள்ளதான் நம்ம சத்தியம் படிக்க போறோம். இந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய வேத மாணவருக்குள்ள இன்னைக்கு குழப்பம் ஏன் இருக்குது, ஏன் கன்ஃபியூஷன் இருக்குது, ஏன் தெளிவு இருக்குது அப்படின்னாக்கா, இந்த வசனங்களை நாம் இவ்வளவு தெளிவாய் படிக்கிறதுக்கு நமக்கு தைரியமும் வருது இல்ல. நெக்ஸ்ட் நமக்கு அதை யோசிக்கத்தக்க ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது இல்ல. ஒரு என்ன ஒரு ஃபியருக்குள்ள வந்துருவோம். இது நம்ம தாட் ஆயிடுமா, இது நம்ம சிந்தி ஆயிடுமா, இது நாம் யோசிக்கிறது ஆகுமா அப்படின்னு நம்ம எப்பயுமே அப்படி யோசிக்கிறது உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு வசனத்தை நாம் யோசிக்கும் போது அந்த வசனத்தை யோசிச்ச விதத்துக்கு ஏத்த மாதிரி தேவனுடைய வசனங்கள் ஆதாரமாய் சொல்லுதா, அது ஆதாரமாய் சொல்லும் போது நாம் யோசிச்ச விஷயங்கள் அந்த ஆதாரத்தின் மேல கரெக்ட் தான் அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளோட நாலேஜ் என்ன வைடன் ஆகும். அப்போ அந்த மாதிரி யோசிக்கிறதுனால தான் இந்த 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னாக்கா, இது ஒரு நபரை பத்தி, ஒரு காலத்தை பத்தி தான் இது பேசுற ஒரு தீர்க்க தரிசனம். அந்த நபர் அந்த காலம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு வசனத்துக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இல்ல. இப்ப அந்த நபர் யாரு, அந்த தீர்க்க தரிசனம் என்ன, அதை இப்ப நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் பாருங்க.
இப்ப படிங்க சிஸ்டர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகளை சிதறி போகும். ஆனாலும் அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். ஓகே, பாருங்க, இது வந்து ஒரு ஒரு ஆர்டரு, அது தமிழுடைய ஒரு ஆர்டரா இருக்குது. இப்ப நான் வந்து இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறதுனால நான் இங்கிலீஷுடைய ஆர்டர் உங்களுக்கு மெயின்டைன் பண்றேன். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சேம் தான், பட் அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு புரிய வைக்க என்னால முடியும் ஈஸியா. அப்ப நான் இங்கிலீஷ்ல இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே அவேக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. எலும்பு, அவேக் இல்லைன்னா எலும்பு. ஓ ஸ்வாட் அகேன்ஸ்ட் மை ஷெப்பர்ட். அப்ப இப்ப இந்த வார்த்தைகள் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவேக் எலும்புனா என்ன அர்த்தம் அது படிக்கணும். ஓ ஸ்வாட் பட்டயமே, ஓ பட்டயமே அப்படின்னா என்னன்னு படிக்கணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தை. ஃபர்ஸ்ட் அவேக்னா என்ன, எலும்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, வேதாகமத்துல நீங்க எங்க போய் வசனம் படிச்சா கூட இந்த எலும்பு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏற்ற காலம். சிம்பிளா சொல்லணும்னா ஏற்ற காலம். ஒரு எக்ஸாம்பிள் நான் வசனம் கோட் பண்றதுல பாருங்க, நம்ம சப்ஜெக்ட் எடுக்கும் போது நிறைய வசனம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய வசனம் தெரியும். நான் வசனத்தை கொடுத்துனே உங்களுக்கு இழுத்துன்னு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்கிறது இல்ல. நான் ஒரு வசனம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் என்ன லிங்க் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப பாருங்க, அவேக்கு அப்போ இது ஒரு காலத்தை குறிக்குது. அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஏற்ற காலம். எப்படி கண்டுபிடிக்கலாம் இது ஏற்ற காலத்தை அடையாளப்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, இத பவுல் பேசுவாரு. என்ன பேசுவாருங்களா, அவேக் எலும்புங்கள், நாம் இருட்டுக்குரிய பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள். இருட்டுக்குரிய பிள்ளைகள் இருட்டுல தூங்குவாங்க, ஆனா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஜனங்கள் தூங்குறது போல நம்ம தூங்கக்கூடாது. அப்படின்னா இந்த எலும்புன்னு சொல்றது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு ஏற்ற காலம். அது அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னாக்கா, பட்டயம் எலும்புற காலம்னு சொல்லலாம். புரியுதுல, பட்டயம் எலும்புற காலம். இப்ப அடுத்தது என்ன படிக்கணும்னா, பட்டயமே, ஓ ஓ ஸ்வாட். அப்புறம் இப்போ இந்த பட்டயம்ன்றது என்ன நம்ம அப்புறம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டயம் என்னன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டயம் யாருதுன்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பட்டயம் யாருது, ஏன்னா இதுல ரெண்டு மீனிங் வரலாம். நான் ரெண்டு மீனிங் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதுக்குள்ள ரெண்டு அர்த்தம் வரலாம். என்ன ரெண்டு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு இப்ப எக்ஸாம்பிள் என்ன நான் இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நானு என்கிட்ட ஒரு பட்டயம் இருக்குது. அப்பனா இந்த பட்டயத்தை எடுக்கிற காலத்துல நான் எடுக்கிறேன். புரிஞ்சுங்களா, பட்டயம் எடுக்கிற காலத்துல நான் எடுக்கிறேன். அப்ப பட்டயம் யாருது, பட்டயம் என்னது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் இதுக்கு வரலாம். என்ன மீனிங் அப்படின்னாக்கா, பட்டயம் இன்னொருத்தருது. அப்போ பட்டயம் இன்னொருத்தர் தான் இருக்கும் போதே அந்த இன்னொருத்தர் பட்டயத்தை எடுக்கிற காலம் வந்திருக்குது. அப்போ நான் சொல்றேன், காலம் வந்திருக்குது, பட்டயத்தை நீ எடு. ஆச்சுங்களா, அப்பனா ஒண்ணு நானு என்னுடைய பட்டயத்தை எடுக்கலாம், இல்லைன்னா பட்டயம் இன்னொருத்தருது, அது இன்னொருத்தர் தான் அந்த பட்டயத்தை எடுக்கணும். புரிஞ்சுங்களா, எதுக்கு நான் பட்டயத்தை எடுக்கிறது, ஒரு மெய்ப்பனை வெட்டுறதுக்கு. நான் எடுத்து வெட்டல, பட்டயம் இன்னொருத்தருது, அவரை வெட்ட சொல்றேன். எப்போ, காலம் வந்த உடனே. அப்பனா பட்டயத்தை எடுத்து வெட்டுற காலம் வந்த உடனேயே ஒருவேளை ஏன் பட்டயத்தை எடுத்து நான் வெட்டலாம், இல்லைன்னா இன்னொருத்தருடைய பட்டயத்துல நான் வெட்ட அனுமதிக்கலாம். இந்த ரெண்டு மீனிங். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த பட்டயம் யாருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பட்டயம் இருக்குதுல்ல, அந்த பட்டயம் யாருடைய பட்டயம் அது, அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க யாருடைய பட்டயம் வாசிக்கலாம் பாருங்க வசனத்தை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னித்தம் இடர்கள் நடுவீர்கள். பாருங்க, இப்ப நமக்கு என்ன என்ன புரிஞ்சிச்சு இந்த வசனத்துக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்குள்ள ஒண்ணுக்குன்னா 2 மீனிங் நமக்குள்ள இந்த வசனத்துக்குள்ள வந்துச்சு. என்னென்ன மீனிங் இதுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு, சக்காரியா தீர்க்கதரிசி பேசியிருக்கிற இந்த வசனம் இது எந்த காலத்தை குறித்து அது நமக்கு கிடைச்சிச்சு, அது எந்த நபரை குறித்து அது நமக்கு கிடைச்சிச்சு. அப்பனா சக்காரியா 13:7 எந்த காலத்தை பத்தி அது பேசுது அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, அந்த முதல் வருகையில இயேசுடைய கடைசி நாட்களை பத்தி அந்த ஒரு தீர்க்கதரிசனம் பேசுது. எந்த நபரை பத்தி பேசுது? இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற அந்த ஒரு நபரை பத்தி அது பேசுறதா இருக்குதுன்றது இந்த வசனத்துக்குள்ள நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு நமக்கு. ஆனா இந்த வசனத்துக்குள்ள பட்டயம் யாருதுன்னு பேசியிருக்குதா? பட்டயம் யாருதுன்னு பேசியிருக்குதா இந்த வசனத்துக்குள்ள அப்படின்னா, ஆமா, பட்டயம் யாருதுன்னு பேசி இருக்குது. ஆச்சுங்களா? எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இதே மீனிங் இருக்கிற வசனம் தான். மார்க்கு 14:27 வசனம். மார்க்கு 14:27. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள். போதும் பாருங்க. அப்ப மேத்யூ மார்க் ஒரே விஷயத்தை குறித்து சொல்றாங்க. அங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மெய்ப்பனை வெட்டுவேன், மெய்ப்பனை வெட்டுவேன், மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்ப இதை நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்னாக்கா, ஐ வில் ஸ்மைட் அப்படின்னு இருக்கும். ஐ வில் ஸ்மைட், புரியுதுல? மெய்ப்பனை வெட்டுவேன். இங்கிலீஷ்ல இன்னும் மீனிங் ஒண்ணுதான். ஆனா இங்கிலீஷ்ல இந்த ஒரு வார்த்தை ஐ வில் ஸ்மைட் அப்படின்னு இருக்கும். அப்புறம் என்ன வந்துச்சுங்க? ஐ வில் ஸ்மைட், நான் வெட்டுவேன். அப்ப இங்க சொல்ற நான் யாரு? அப்ப நமக்கு என்ன கிளியர் ஆயிடுச்சுனாக்கா, பட்டயம் யாருது? அப்ப நான் இப்ப என்ன தெரியுதுன்னா, இது யார் பேசுறது அப்படின்னு பார்க்கும்போது, இது பிதாவாகிய தேவன் பேசுறாரு. இந்த பிதாவாகிய தேவன் யாரை குறித்து பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறாரு. அப்ப நான் என்ன தேவன் சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய பட்டயத்தை எடுக்கிற காலம் வந்திருக்குது. அப்ப நான் தேவனுடைய பட்டயத்தை அவேக்கு, எலும்புன்னு வார்த்தை இருக்கு பாருங்க, அதெல்லாம் சேர்த்து சொல்றாரு. தேவனுடைய பட்டயத்தை எடுக்கிற காலத்துல எடுத்து தேவன் தன்னுடைய மெய்ப்பனை வெட்டுவாரு. அப்ப யார் வெட்டுறது? தேவன் வெட்டுறாரு. பட்டயம் யாருது? தேவன் தான் அந்த பட்டயம். இப்ப கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு? என்னென்ன கண்டுபிடிச்சோம்? எலும்பு அப்படின்னா அது ஒரு ஏற்ற காலம். பட்டயம்ன்றது என்னன்னு கண்டுபிடிக்கல. நம்ம பட்டயம் என்னன்னு கண்டுபிடிக்கல. ஆனா பட்டயம் யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யார் வெட்டுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட்டயம் யாருது? தேவன். வெட்டுறது யாரு? தேவன். அப்ப தேவன் இயேசுவை வெட்டுறாரு. புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம என்ன வேற என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ பட்டயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஸ்வாட்னா என்ன பாருங்க, வாசிக்கலாம். ஸ்வாட்னா என்னன்னு. சங்கீதம் 17:13 சங்கீதம் 17:13. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். பாருங்க, அப்ப இங்க தாவீது பேசுறாரு. தாவீது என்ன சொல்றாருன்னா, அரைஸ் அரைஸ் அப்படின்னு என்ன அர்த்தங்களா? அவேக். அதே வார்த்தை தான். அரைஸ், அவேக், ஒரே மீனிங் தான். அப்ப என்ன அர்த்தம்? காலம், ஒரு ஏற்ற காலம் இது. அப்புறம் என்ன தாவீது சொல்றாருன்னா, தேவனே, ஒரு துன்மார்கன் இருக்கிறான். அந்த துன்மார்கனை நீ என்ன பண்ணும்? டிசப்பாயிண்ட் ஹிம்.
and cast him down. அவனுக்கு என்ன ஆகணுங்களா, ஒரு என்ன சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, டிசப்பாயின்மெண்ட் தமிழ் என்னங்க சார்? டிசப்பாயின்மெண்ட்க்கு தமிழ்ல ஏமாற்றம். ஓகே, அப்ப என்னன்னா என்ன சொல்றேன்னா, அவன் ஏமாற்றம் அடையணும், அவன் கீழே விழணும். அப்ப ஏன் இப்படி சொல்றாரு? அப்ப என்னங்க நியாயம்? ஏன்னா அவன் விக்கெட்டுங்களாம், அவன் துன்மார்கன். அப்ப நான் இப்போ தேவன் அவனை துன்மார்கன் நியாயத்திற்கிறதுக்கும் தாவீத நீதிமான் சொல்லி நியாயத்திற்கிறதுக்கும் என்ன தேவை? தேவனுடைய பட்டயம் தேவை. அப்ப நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய பட்டயத்தினால அவனை நீ ஏமாத்தி இல்லைன்னா அவனை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணி, உன்னுடைய பட்டயத்தினால அவனை நீ கீழே தள்ளு, உன்னுடைய பட்டயத்தினால என்ன நீ துன்மார்கன் கையில இருந்து காப்பாத்து. அப்புறம் என்ன தேவன் காமிக்கிறாருனாக்கா, இல்ல என்னங்க தாவீது சொல்றாரு அப்படின்னாக்கா, தேவனுடைய நியாயத்தின் பிரகாரம் தாவீது நீதிமான், தாவீதை எதிர்க்கிறவன் ஒரு துன்மார்கன். அப்புறம் தேவனுடைய இந்த நியாயத்தின் பிரகாரம் தேவன் நியாய தீர்ப்பு செய்தா, ஒரு ஜஸ்டிஸ் பண்ணா தேவன், அந்த ஜஸ்டிஸ்ல என்ன தெரிய வருதுன்னா, இவன் துன்மார்கன் தெரிய வருது. அப்போ இந்த துன்மார்கனுக்கு என்ன பண்ணு இப்ப தேவனே, பாருங்க, ஃபர்ஸ்ட் சட்டம், அந்த சட்டத்தை வச்சு பார்க்கும்போது, அந்த சட்டத்துல ஒரு நியாயத்தை பார்க்கும்போது தாவீது நீதிமான், ஒருத்தன் துன்மார்கன். அது கிளியர் ஆயிடுச்சு. சட்டத்தை வச்சு பார்க்கும்போது அது கிளியர் ஆயிடுச்சு, இவன் துன்மார்கன். இப்ப என்ன பண்ணுங்களா, துன்மார்கனை கீழே தள்ளணும். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய நியாயத்தின் பிரகாரம் ஒரு நியாய தீர்ப்பை தேவன் அந்த துன்மார்கன் மேல செய்யணும். எப்படி செய்வாரு? பட்டயத்தினால. பட்டயத்தினால. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய பட்டயம் சொல்லும் போது அது தேவனுடைய சட்டத்தை காமிக்குது. தேவனுடைய சட்டம், தேவனுடைய ஜஸ்டிஸ், தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட். பாருங்க, காட்ஸ் லா, காட்ஸ் ஜஸ்டிஸ், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இது மூணும் அது பட்டயத்தை காமிக்கிறது, பட்டயத்தை குறிக்கிறது. அப்புறம் தேவனுடைய பட்டயம் அப்படின்னு என்னங்களா, தேவனுடைய சட்டம், சட்டத்துல ஒரு தேவன் ஒரு நீதி செய்வாரு, அந்த நீதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு செய்வார். இதுதான் தேவனுடைய பட்டயம். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா, இந்த மீனிங் இருக்குதான்னு சொல்லி பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 47 அதிகாரம் 6-7. எரேமியா 47 அதிகாரம் 6-7. கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உருக்கம் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கும் விரோதமாகவும் கடல் துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கென்று அதை குறித்தாரே. பாருங்க, என்ன சொல்றீங்களா? ஓ தோ ஸ்வார்ட் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய பட்டயமே. பாருங்க, கர்த்தருடைய பட்டயமே அங்கதான் வந்துச்சு இல்ல, ஓ பட்டயமே வந்துச்சு பாருங்க சக்கரையில. இப்ப இங்க என்ன சொல்றாங்களா, கர்த்தருடைய பட்டயமே, எவ்வளவு காலம் நீ இப்படி இருப்ப? சும்மா இரு, நீ சும்மா உன்னுடைய உரைக்குள்ள வந்து நீ தங்கு, நீ சமாதானமா இரு, நீ ரெஸ்ட்ல இரு அப்படின்னு 6ல சொல்லும் போது என்ன வசனம் சொல்லுதுங்களா? அது எப்படி சும்மா இருக்கும்? தேவனுடைய பட்டயம் எப்படி சும்மா இருக்கும்? ஏன்னா அந்த பட்டயத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருங்களா, அஸ்கலோனுக்கு விரோதமாக அந்த பட்டயம் எழும்புன்னு சொல்லி தேவன் அதை அஸ்கலோனுக்கு விரோதமாய் வச்சிருக்கும் போது, எப்படி அந்த பட்டயம் அஸ்கலோனுக்கு விரோதமாய் என்ன செய்யணுமோ அது செய்யாம எப்படி அது சும்மா இருக்கும்? அப்ப என்ன இருக்குது இங்க? தேவன் என்ன பண்றாங்களா, அஸ்கலோனை நியாயம் செய்திருக்கிறாரு, அஸ்கலோனுக்கு நீதி செய்திருக்கிறாரு, நீதி செய்து அந்த அஸ்கலோனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்திருக்கிறாரு. அஸ்கலோனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்திருக்கிறதுனால தேவனுடைய பட்டயம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தேவனுடைய பட்டயத்துடைய அப்படின்னா தேவனுடைய நியாயத்தை ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணும், அஸ்கலோன் மேல அது பாஸ் ஆகாம, அஸ்கலோன் மேல அது நிறைவேற்றாம அது சும்மாவே இருக்காதுங்களா. அப்ப நமக்கு இந்த வசனத்துல தெளிவாயிடுச்சு, தேவனுடைய பட்டயம் சொல்லும் போது அது தேவனுடைய நீதி. அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னாக்கா, காட்ஸ் லா, ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட். அப்ப லானா சட்டம், சட்டத்தை வச்சு பார்ப்பாரு, சட்டத்தை வச்சு பார்க்கும்போது குற்றவாளியா குற்றம் இல்லாதவரா அதை தீர்க்குவாரு, அதான் ஜஸ்டிஸ்.
குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்குண்டான ஒரு நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். புரியுதுல்ல? லா, ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட். இது என்ன? தேவனுடைய பட்டயம். இப்போ இந்த பட்டயத்தை தேவன் யார வெட்ட சொல்றாரு இப்போ? அப்படின்னா பாருங்க, தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதி, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு அகைன்ஸ்டா இருக்குது? மை ஷெப்பர்ட்ன்றாரு, என்னுடைய மெய்ப்பன். பாருங்க, அதுதான் நான் சொன்னேன், இந்த ப்ராபசி ஒரு பர்டிகுலர் காலம், ஒரு பர்டிகுலர் பர்சன் தான், வேற யாருக்கும் இது அப்ளை ஆகுறது இல்ல. ஏன் நான் சொல்றேன் பாருங்க, இப்ப இந்த வசதியில நான் சொல்றேன் பாருங்க அந்த விளக்கத்தை. இப்போ உங்களுக்கு பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி தேவனுடைய மெய்ப்பர்கள் இருந்திருக்கிறாங்களா? எப்படின்னா ஜக்காரியா எழுதுறதுக்கு முன்னாடி தேவனுடைய மெய்ப்பர்கள் இருந்திருக்கிறாங்களா? இருந்திருக்கிறாங்க. ஜக்காரியா எழுதுனதுக்கு அப்புறமா தேவனுடைய மெய்ப்பர்கள் இருந்திருக்கிறாங்களா? இருந்திருக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்லலாம்? மை ஷெப்பர்ட், மை ஷெப்பர்ட்னு தேவனுடைய மெய்ப்பர்களை தேவன் மை ஷெப்பர்ட்னு கூப்பிடலாம், தப்பில்லை. ஆனா தேவன் இந்த ஜக்காரியா எழுதுறதுக்கு இந்த காலத்துக்கு பின்னாடி ஆகட்டும், ஜக்காரியா எழுதுனதுக்கு அப்புறமா காலத்துக்கு முன்னாடி ஆகட்டும், தேவன் எப்போ மை ஷெப்பர்ட்ன்றாரோ, என்னுடைய மெய்ப்பன்னு சொல்றாரோ, அந்த மெய்ப்பனுக்கு தேவன் பாதுகாப்பாகவும் ஒரு அரவணைப்பாகவும் ஒரு ஆறுதலாகவும் அந்த ஜனத்தை அவரு காப்பாத்தி இருக்கிறாரு. அப்பனா எந்த மெய்ப்பனையும் தேவன் தன்னுடைய மெய்ப்பனு எடுத்துக்கினாருனாக்கா அந்த மெய்ப்பனுக்கு அரவணைப்பு, பாதுகாப்பு அதுதான் தேவன் கொடுத்திருக்கிறாரே தவிர அந்த மெய்ப்பனுக்கு தேவன் தண்டனை கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அவருடைய மெய்ப்பண்ணு ஏன் அவர் தண்டிக்குவாரு? புரியுதுல? ஜக்காரியா காலத்துக்கு பின்னாடி ஆகட்டும், ஜக்காரியா காலத்துக்கு அப்புறமா ஆகட்டும், தேவன் என் மெய்ப்பன்னு யார சொல்லி இருந்தா கூட அந்த மெய்ப்பனுக்கு விரோதமாய் தேவன் எந்த காரியமும் செய்யறது இல்ல. ஏன்னா அந்த மெய்ப்பன் தேவனுடைய மெய்ப்பண்ணு. அவர் ஏன் அவருக்கு ஏதாவது செய்ய போறாரு? யாருக்கு அவர் செய்வாரு? யாரு என்னுடைய மெய்ப்பன் இல்லையோ அவங்களுக்கு செய்வாரு. அப்படி செய்திருக்கிறாரா? ஆமா, அப்படி செய்திருக்கிறாரு. நமக்கு நல்லா தெரியும். யார் பேசுறது? இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அது மாத்திரம் இல்ல, எரேமியா பேசுறாரு. என்னங்களா? என்னுடைய மெய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஆடுகளுக்கு சரியான மார்க்கத்தை காட்டல, என் மெய்ப்பர்கள் ஆடுகள் என்ன பண்ணல, சரியா வழி நடத்தல. மெய்ப்பர்கள் அதோடைய என்ன பண்ணிட்டாங்களாம், அதோடைய கொழுப்புனால அவங்க சாப்பிட்டு அவங்க அதனால வாழறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அந்த கொளுத்ததுனால என் ஆடுகளை அப்படி தெருவில் விட்டுட்டாங்க. அந்த மெய்ப்பர்கள் நான் தண்டிக்கிறேன். பாருங்க, என் மெய்ப்பனா இருந்தவர்கள் என் மெய்ப்பனா இல்லாத காலத்துல தேவன் தண்டிச்சிருக்கிறத தவிர, ஆனா என் மெய்ப்பன் சொன்ன காலத்துல எந்த மெய்ப்பனையும் தேவன் தண்டிக்கவே இல்லை. ஆனா அப்ப இந்த வசனம் மட்டும் என்ன சொல்லுதுனாக்கா, தேவன் தேவனுடைய நியாயத்தை, தேவனுடைய சட்டம், தேவனுடைய நியாயம், தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய மெய்ப்பன் மேல காட்டுறாரு, அவருடைய மெய்ப்பன் மேல. அப்ப இது யாருக்கு அடையாளப்படுத்த முடியும்? யாரும் இல்ல, ஒரே நபர் தான். அப்ப நமக்கு தெரியும் யார மெய்ப்பண்ணது. அது யாருப்பா அந்த மாதிரி மெய்ப்பண்ணு? பாருங்க, வாசிக்கல இந்த யார மெய்ப்பண்ணு. ஐசையா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐசையா 53:4 அப்படியே 10. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க, உங்களுக்கு 52 படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மெய்ப்பன் யாருன்னு பேசுறாரு அங்கவே. அந்த 52 கண்டினியூட்டி தான் 53. உங்களுக்கு வேணா படிக்கணும்னாக்கா படிக்க வைக்கலாம். சும்மா படிச்சு மறுபடியும் இழுத்துன்னு போக வேண்டான்னு தான் என்னுடைய தாட். எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன வசனம் உங்களுக்கு தேவையோ அந்த வசனம் மட்டும் கொடுக்கணும் தான் என்னோட தாட்டு. அப்ப என்னங்களா, நீங்க 52 படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், 53 படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இது யாரை பத்தி பேசுது, எந்த ஒரு மெய்ப்பனை பத்தி பேசுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப நான் இந்த மெய்ப்பன் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த மெய்ப்பன். அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதி, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் யாரை வெட்டுதுனாக்கா இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற அந்த மெய்ப்பன் அது வெட்டுது. இது இயேசு கிறிஸ்து தான். அப்பனா பாருங்க, மை ஷெப்பர்டு என்னுடைய மெய்ப்பன்னு சொல்ற அந்த வசனம் எந்த மெய்ப்பனுக்கும் பொருந்தும், எந்த மெய்ப்பனுக்கும் பொருந்தும். ஆனா அந்த மெய்ப்பர்களை தேவன் வெற்றாருன்னு சொல்றது எல்லா மெய்ப்பனுக்கும் பொருந்தாது, அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் பொருந்தும். ஆச்சா? ஒரு பாயிண்ட் இதுலயே பாருங்க, நீங்க திரும்ப படிங்க சிஸ்டர். 13:7 ஜக்காரியா 13:7.
பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று போதும் பாருங்க. என் தோழன், மை ஃபெலோ. அப்ப மை ஃபெலோ அப்படின்னா என்ன? அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மை கம்பானியன். பாருங்க, மை கம்பானியன் அப்பனா என்னங்களா? மை ஃபெலோ, என் தோழன் அப்படின்னு சொல்லும் போது இது சமத்துவம் காமிக்குதா? பாருங்க, மை ஃபெலோ அப்படின்ற வார்த்தையும் இல்லைன்னா மை கம்பானியன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை உங்களுக்கு மேல கீழே காமிக்கிறது இல்ல, மேல கீழேன்னு வருதுல, அது சமத்துவம் காட்டும், சமத்துவம், ஈக்வாலிட்டி. அப்பனா இந்த மை ஃபெலோன்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தை பாருங்க, மை ஷெப்பர்டுன்னு சொல்ற வார்த்தை யாருக்கு வேணா பொருந்தும். தேவனுடைய மெய்ப்பனா இருக்கிற எல்லாருக்குமே மை ஷெப்பர்டுன்னு சொல்ற வார்த்தை பொருந்தும். ஆனா அந்த ஷெப்பர்டை தேவன் வெட்டுறாரா? அது யாருக்குமே பொருந்துறது இல்ல, இயேசு கூட தான் பொருந்தும். மை ஃபெலோன்னு சொல்ற வார்த்தை யாருக்குன்னா பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மை ஃபெலோன்னு சொல்ற வார்த்தை யாருக்குமே பொருந்தாது. அது பொருந்துறது ஒரே ஒருத்தர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த மை ஃபெலோன்னு சொல்ற வார்த்தை பொருந்தும். அப்புறம் என்ன அர்த்தம் மை ஃபெலோனாக்கா? சமோ, இஸ் ஈக்குவல் டு மீ. அப்புறம் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவர் எனக்கு சமம், இஸ் ஈக்குவல் டு மீ, மை கம்பானியன், மை ஃபெலோ, என் தோழன். பாருங்க, தோழன் சொல்றது என்ன அர்த்தம்? ஈக்குவாலிட்டி தானே, ஈக்குவாலிட்டி தானே காமிக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன பிரதர், இயேசு தேவனுக்கு ஈக்குவலா? புரியுதுங்களா? தேவனுக்கு ஈக்குவலா? அப்ப வசனம் படிச்சிடலாமா? ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. பாருங்க, வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். போதும். பாருங்க, இப்போ இந்த வசனம் நம்ம எவ்வளோ காலம், எவ்வளோ வருஷம் இந்த வசனம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஆக்சுவலிங்களா. ஆனா இந்த வசனத்துக்குள்ள என்ன கருத்து சொல்லுது அப்படி யாரா சொல்ல முடியுமா? இது இப்ப நம்ம இந்த வசனத்தை புரிஞ்சிருக்கிறோம்ல, இந்த வசனத்தை புரிஞ்சிருக்கோம்னா இந்த வசனத்துக்குள்ள நாம் என்ன புரிஞ்சோம் அப்படி நீங்க யாரும் எனக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லணும், ஏன்னா அந்த பதில் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துல நீங்க இதை முன்னாடி படிக்கும் போது இந்த வசனத்தை நீங்க என்ன புரிஞ்சுங்க, என்னவா புரிஞ்சுங்க, இல்ல எப்படி புரிஞ்சுங்க? ஒரு லைன் சொல்லுங்க, ஒரு லைன் எப்படி நீங்க புரிஞ்சுங்க, இல்ல அதுக்குள்ள என்ன சொல்லுது. நான் இன்டெப்தா உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரல நானே. அந்த வசனத்துக்குள்ள நீங்க என்ன புரிஞ்சுங்க, இல்ல அந்த வசனம் என்ன சொல்லுது, அது மட்டும் சொன்னா போதும் எனக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமான சாயலை பெற்றிருந்தா கூட அதை அவர் கொள்ளையாடின பொருளை அவரு என்னல என்றதான் சொல்றது. அதான், அப்பனா இயேசு தேவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இயேசு திருடினாரு அப்படின்னு அர்த்தமான்னு கேக்குறேன். இயேசு நான் தேவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா அந்த சமத்துவத்தை இயேசு திருடிட்டாருன்னு பேசுது அந்த வசனத்துலன்னு கேக்குறேன். திருடிட்டாரு சொல்ல வரல, அவர் மேட்டிமையை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பாருங்க, அந்த வசனம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த வசனம் என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமங்களாம், சமம். அதான் நான் வேணா இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். who been in the form of God. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்னா தேவனை போல இருக்கிறாங்களா, தேவனுடைய தற்சொரூபத்தை போல இருக்கிறாங்களா, இல்லைன்னா தேவனை போலவே இருக்கிறாருங்களா? அப்பனா தேவனை போல இருக்கிறவரு தேவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றது அவரு திருடின பொருள் இல்லையா? அது இப்ப இயேசு சொல்றாருங்களா, நான் தேவனுக்கு சமம் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாக்கா அந்த சமத்துவத்தை இயேசு திருடினாரு அப்படின்னு வர்றது இல்ல. ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு, அங்க என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். இந்த மீனிங் எப்படி வரணும்னாக்கா, இப்போ தேவன் இயேசு நான் தேவனுக்கு சமம் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாருனா, ஒருவேளை சொல்லிட்டாருனாக்கா அப்படி சொன்னாருன்றதுனால தேவனுக்கு சமம்னு சொன்னதுனால தேவனுடைய மகிமைய அவரு திருடிட்டாரு
அப்படின்னு சொல்ல முடியாதுங்களாம். ஏன்னா உண்மை என்ன அப்படின்னா அவர் தேவனுக்கு சமம் தானா. எப்படி எப்படி தேவனுக்கு சமம் பாருங்க. இப்ப தேவனுக்கு சமம்னு சொல்லி யார் இயேசுக்கு சொன்னது? இது யாரு எழுதுறது? பவுல் எழுதுறாரு. அப்ப பவுல் எழுதும் போது பவுலுக்கு யார் சொல்லி கொடுத்திருக்கிறது? என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க பவுலுக்கிட்ட? அப்ப தேவனுடைய ஆவியினால பவுலுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா, தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது இயேசுக்கு சொல்லியிருக்காரு தேவன், மகனே நீ எனக்கு சமம், யூ ஆர் ஈக்குவல் டு மீ அப்படின்னு தேவன் இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவன் இயேசுக்கு சொல்லும் போது இயேசு நான் தேவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது திருடு இல்ல, அது உண்மைதான். அது ஏன் உண்மை? அது ஏன்னா தேவன் இயேசுக்கு கொடுத்த மகிமை அது. அப்பனா இப்போ தேவனை யோசிக்கலாம் பாருங்க. இப்ப தேவன் ஒருத்தருக்கு ஒரு மகிமை கொடுக்கும் போது அந்த மகிமைக்குள்ள தேவனுடைய நீதி, நியாயம், சட்டம் எல்லாமே பார்த்துதான் தேவன் நீதியா தான் என்ன பண்ணுவாரு, ஒரு சமத்துவம் கொடுப்பாரு. அப்பனா தேவன் ஒரு நீதியில ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு பதவிய இல்லைன்னா ஒரு உயர்ச்சியை கொடுக்கும் போது, ஒரு மகிமையை கொடுத்து உயர்த்தி வைக்கும் போது அந்த உயரத்துல இருக்கிறவர் என்ன சொல்லக்கூடாது, நான் இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தங்களா? தேவன் நீ இங்க இருப்பான்னு சொல்லிட்டாக்கா இல்ல நான் அந்த மகிமை நான் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் தான் கொடுத்துருக்குறது. அப்ப தேவன் எப்படி கொடுத்தாரு? நீதி நியாயத்தை பார்த்து தான் கொடுத்தாரு. அப்ப தேவனுடைய நீதி நியாயத்தை பார்த்து கொடுத்து தேவன் நீங்க இங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்கா, நீ அம்பல்னஸ் காமிக்கிற, நான் இறங்கி காமிக்கிறேன்னு சொல்லி நீங்க கீழே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம தேவனை கீழ்படியில. புரியுதா? டிஸ்ஓபேட் காட். புரியுதுங்களா? பாருங்க, இதுல இன்னொரு தாட் சொல்ற பாருங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமம்னு சொல்றது இல்ல தேவன் உண்டாக்குனாரு பாருங்க. தேவன் இயேசுவை உண்டாக்கும் போது இந்த பிலிப்பியர் வசனத்துல இருக்கிற இன்னொரு தாட் உங்களுக்கு, இன்னொரு விளக்கம் உங்களுக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவ தேவன் உண்டாக்கும் போது பாருங்க, யாரு எந்த மனுஷன் இல்ல யாரா இருந்தாலும் ஒரு பொருளை உண்டாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாக்கா அந்த பொருளுடைய ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா அமையும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒன்று பண்றேன். அப்ப நான் எதை ஃபர்ஸ்ட் பண்றேனோ அது ஃபர்ஸ்ட், எதை நான் செகண்ட் பண்றேனோ அது செகண்ட். அது உண்டாக்கப்பட்டதுனால அந்த உண்டாக்கப்பட்ட ஆர்டர்ல கிடைக்கிற ஒரு மகிமை. அப்ப நீங்க இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தேவன் அவரை முதல் உண்டாக்குனாரு. ஏன்னா அது சிருஷ்டி கிரியேஷனுடைய ஆர்டர், அது ஒண்ணும் பண்ண முடியாது தேவனுக்கு. தேவன் ஏதோ ஒன்று உண்டாக்கணும். அப்ப ஏதோ ஒண்ணு தேவன் ஃபர்ஸ்ட் உண்டாக்கியே ஆகணும். அப்ப தேவன் எது ஃபர்ஸ்ட் உண்டாக்குனாரோ அது ஃபர்ஸ்ட் தான். தேவன் எது செகண்ட் உண்டாக்கணும் அது செகண்ட் தான். தேவன் எது தேர்ட் உண்டாக்கணும் அது தேர்டு தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது ஆர்டர் அது. ஆனா என்ன அடிச்சீங்க, தேவன் இயேசுவை ஃபர்ஸ்ட் உண்டாக்குனதுனால இப்ப செகண்ட் தேர்டுக்கு என்ன தோணலாம்? ஏன் தேவன் ஃபர்ஸ்ட் அவரை உண்டாக்குனாரு? தப்பு தானே அது. என்ன ஃபர்ஸ்ட் உண்டாக்கி இருக்கலாம்ல, இல்லைன்னா இவனை ஃபர்ஸ்ட் உண்டாக்கி இருக்கலாம்ல, ஏன் அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் உண்டாக்குனாரு? இது கேள்வி வருமா இல்லைங்களா? வரலன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, இந்த கேள்வி எழுமாம இருந்திருந்தாக்கா, அப்பனா இந்த கேள்வி தேவனுக்கு இந்த சிருஷ்டிகளால எழுமாம இருந்திருந்தாக்கா கண்டிப்பா தேவன் இந்த ஒரு காரியம் செய்திருக்க மாட்டார். என்ன காரியம்? ஓ இவர் ஃபர்ஸ்டா, இது ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்ததால உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, சரி என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட்ல போடுறேன், நீ போப்பா லாஸ்ட் போப்பா. இது ஏன் நான் சொல்லி வரேன் அப்படின்னா, பாருங்க அந்த அந்த பிலிப்பியர்ல நீங்க படிக்கும் போது அவ்வளோ உயர்ந்தவர் அவ்வளோ தாழ்த்திக்கினாரு, தன்னைத்தான் சிலுவை மரணம் மட்டும் அவர் தாழ்த்தினாரு. அப்பனா எல்லா கேரக்டர், எல்லா நன்மையான குணங்கள் யாருக்கிட்ட இருந்து யார் சம்பாதிக்க முடியும்? இல்ல எல்லா நன்மையான கேரக்டருக்கு ஊற்று யாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், பிதாவாகிய தேவன் தான் எல்லா குணத்துக்கும் ஊற்று. எல்லா கேரக்டருக்கும் அவர் தான் ரூட். அவர் இல்லாம எந்த ஒரு குட் கேரக்டரும் இல்ல, அவர் தான் அதுக்கு வேற அவர் தான். அப்ப இப்போ அந்த கேரக்டரை இயேசு கிறிஸ்து காமிக்கும் போது அப்ப இயேசு யார்கிட்ட படிச்சாரு? அப்ப கண்டிப்பா என்ன ஆகணும், இயேசு கிறிஸ்து கண்டிப்பா தேவன்கிட்ட படிச்சிருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட படிக்கிற மாதிரி தேவன் என்ன செய்தாரு? என்ன செய்தாரு தெரியுங்களா? சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறவரு தான் உண்டாக்குன சிருஷ்டிய தனக்கு சமோன்னு சொல்றது என்ன தெரியுங்களா? அவருடைய ஹம்பிள்னஸ், அவருடைய ஹியூமிலிட்டி. தேவன் இறங்குறாரு, எனக்கு என்ன சொல்றாங்களா, என்னுடைய சிருஷ்டி ஆனா நீ எனக்கு சமம், யூ ஆர் ஈக்குவல் டு மீ. அப்ப இயேசு சொல்ல முடியாது நான் ஈக்குவலா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, அது டிஸ்ஒபீடியன்ஸ். ஐ எம் ஈக்குவல் டு யூ, யூ ஆர் ஈக்குவல் டு மீ. அப்ப நான் இயேசு யோசிக்கிறாரு, இவ்வளவு பெரிய சிருஷ்டிகர்த்தர் அவர் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியை என்ன அவரை சமம்னு நினைக்கிறாரு.
அப்ப நான் இவ்வளவு பெரிய தேவன் என்னவே சமம்னு நினைக்கும் போது அவரால உண்டாக்கப்பட்டிருக்கிற நானு எவ்வளவு இறங்கணும். அதில் தான் ஆர்டர் 1ல இருந்தவரு பாருங்க, ஈஸி நம்பர் 1 ஆர்டர். அந்த ஆர்டர்ல இருக்கிற என்ன ஆயிட்டாருனாக்கா எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஆயிட்டாரு. எவ்வளவு இறங்க முடியுமா, என்ன பண்றாரு, அவ்வளோ ஒரு கீழே இறங்கி என்ன ஆச்சுக்கலாம், அவ்வளவு கீழே இறங்குறதுக்காக பாருங்க. கீழே இறங்குனதுனால என்ன ஒரு காரியம் நேரிட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் அவரை எல்லாத்துக்கும் மேல உயர்த்திட்டார். இப்ப கேட்பாரு தேவன், சிஸ்டியை கேட்பாரு, ஏன்பா அவரை ஃபர்ஸ்ட் போடலாமா, ஏன்பா யாராவது கேள்வி கேட்டீங்க, அவரை ஃபர்ஸ்ட் போடலாமா, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆமாப்பா அவர் ஃபர்ஸ்ட் தான். அவர் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இல்ல, அவர் உண்மையாவே கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் தான். முதல்ல நம்ம ஆர்டர் நினைச்சோம், ஆனா இப்ப ஆர்டர் விட்டுருங்க. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் அவரு உள்ளவர். அப்ப என்ன முதல்ல இருந்தாரு, அது ஆர்டர்ல வந்தது, தேவன் கீழே இறக்கிட்டாரு. கீழே இருந்தவரு அதே ஆர்டர் ரீட்டைன் பண்றதுக்காக அந்த கிரியை சம்பாதிச்சாரு, அவரு அந்த கேரக்டர் சம்பாதிச்சாரு. சம்பாதிச்சுங்களா லாஸ்ட்ல இருந்தவரு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுங்களா, அப்ப இயேசு யாரு, தேவனுடைய ஃபெல்லோ. தேவன் இஸ் ஈக்குவல் டு காட். தேவன் அல்ல, பிதாவாகிய தேவன் அல்ல அவரு, ஆனா தேவருக்கு சமம். அவரு யார் சமமாக்குந்து, தேவன் சமமாக்குனார். தேவன் சொன்னார் நீ எனக்கு சமம். அப்ப ஏசு என்ன, ஆமா நான் சமம் தான், ஆனா திருடல. அது ஒருத்தர் திருடுனா, அதாங்க வார்த்தை வந்துச்சாங்க. ஏன் அந்த வார்த்தை வந்து சரிங்களா, ஏன்னா ஒருத்தர் திருட பார்த்தான். ஏன்னா அவன் சமமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமம் இல்லாதவன் தேவனுக்கு சமமாய் உயர பார்த்திருக்கிறான். அப்ப நான் சமம்ன்றது அவன் திருட பார்த்தான். இங்க ஒருத்தர் சமோன்ற தேவன் கொடுத்திருந்தா கூட அது திருட பார்க்கல. சமோன்னு சொல்லிக்க கூட இல்ல அவரு, ஆனா அவர் சமம் தான். ஆனா என்ன பண்றாங்களா, தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரணம் மட்டும் அவர் கீழ்ப்படிஞ்சு இருந்தார். அப்ப நான் ஒரு சமத்துவத்தில் இருக்கிற என்ன, அதான் மை ஃபெல்லோ, என்னுடைய மெய்ப்பன், என்னுடைய தோழன். அடுத்த கிளாஸ் என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஸ்வாட் அது படிச்சுட்டோம். நம்ம அது இன்னும் ரொம்ப கான்ட்ரிடியூட்டான விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. இன்னும் அதை நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடும். ஏன்னா நீங்க இந்த கிளாஸ், நீங்க இந்த வசனம் நான் கோட் பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, என்னடா ஒரு சாதாரணமான வசனம் தானே, இதுல என்ன அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு மேட்டர் இருக்குதுனாக்கா, அந்த மேட்டருக்குள்ள தேவனுடைய ஃபுல் பிளானு, அந்த பிளானுக்குள்ள இருக்கிற அந்த ஆழங்கள் நம்ம கிளீனா கண்டுபிடிச்சிடலாம், இந்த வருஷத்துல தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு. அப்ப அடுத்த கிளாஸ் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணலாம், இதோடைய கண்டினியூட்டி, இங்க என்ன தேவன் சொல்லியிருக்கிறாரு, இங்க என்ன நடந்திருக்குது, இந்த நடந்திருக்கிற மாதிரி எங்க இது நிறைவேறி இருக்குது, அதெல்லாம் நம்ம இது கூட சேர்த்து படிக்கலாம். சேர்த்து படிச்சு இதோடைய கன்க்ளூஷன் நம்ம 2 கிளாஸ் நடக்கும், 2 கிளாஸ்க்குள்ள இதோட கன்க்ளூஷன் நம்ம பண்ணிக்கலாம். அப்ப எங்க நிறுத்துறேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.